நம்பர் 7 மகா மேன்மையும். கவனிக்கணும். இந்த வசனம் தான் ரொம்ப இன்னைக்கு வாக்குத்தத்தம் சொல்றல. வாக்குத்தத்தம் ஆராதனை, கண்ணிக்கு ஒரு வாக்குத்தத்தம், நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தம், மறுநாள் ஒரு வாக்குத்தத்தம் சொல்றல. எத்தனை வாக்குத்தத்தம் எடுத்தாலும் இத நீ இந்த ஃபார்முலாவை கை கொள்ளனா ஒரு வாக்குத்தத்தமும் நம்ம பலிக்காது. வாசிக்கிறோம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் எவைகளினாலே சூப்பரா சொன்னீங்க. எவைகளினாலே வாக்குத்தத்தம் உனக்கு பலிக்கணும்? எவைகளினாலே? அவரை அறிகிற அறிவு வந்தா என்ன வாக்குத்தத்தத்துல சூப்பரான வாக்குத்தத்தம் கொடுப்பாரு உனக்கு. என்னவா? மகா மேன்மையும் அருமையமான வாக்குத்தத்தங்களை இவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது தவிர வேறு எந்த இடத்துல அவனுக்கு அருளப்படல. அவரை அறிகிறவனுக்கு தான் வாக்குத்தத்தம். கையை தட்டி அவர் அறிகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். அவர் அறிகிறவனுக்கு தான் எல்லாம் 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 everything. ஆமென். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். 22:17 சொல்றாரு. 22:17 வாசிக்கிறோம். ஆதியாகமம் வாசிப்போமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. எப்ப வரும்? இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது தேவனை அறிகிற அறிவு, அந்த அறிவு வந்து விட்டால் கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தத்தை நீ தேடி போக வேண்டாம், வாக்குத்தத்தம் உன்னை தேடி வர்றோம். ஆமென். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பாருங்க, ஆசீர்வதிக்கவே. நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல, ஓ பிரதர் ஆசீர்வதிக்கவே எப்படி வரும்? சும்மா வராது. 1000 முறை சொன்னாலும் வராது. அவரை அறிகிற அறிவு வந்துட்டா இந்த வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தம் உனக்கு தான், உங்களுக்கு தான், நமக்கு தான். அந்த அறிவு அதுதான் பிசாசு, தந்திரசாலி பிசாசு. 2 கொரிந்தியர் 10:5 என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 10:5 தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற அந்த பொல்லாத பிசாசே என்ன பண்ணும்? வாசிப்போம் அந்த வசனத்தை. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்குற ஒரு ஜெபம், வலிமையான ஒரு ஜெபம் நமக்கு வேண்டும் இந்த கடைசி நாட்கள சபையே. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக பிசாசு, அதுதான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1:19 சொல்லுகிறது, பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு திறக்கணும். ஆமென். இந்த அறிவு, தேவனை குறித்த அறிவு வந்துவிட்டால் நீ விக்கிரக ஆராதனை பண்ண மாட்ட, தவறான ஆராதனை பண்ண மாட்ட, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவீங்க, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பீங்க. ஆமென். அதினதின் காலத்துல வரவேண்டிய மேன்மைகள், அதினதின் காலத்துல வரவேண்டிய உயர்வுகள், மேன்மைகள், ஜெயங்கள் எல்லாவற்றையும் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். இன்னைக்கு உங்க ஜெபம் என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு. என் தேவனே என்ன அறியணும்பா, உம்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும். இந்த அறிவு எனக்கு வந்து விட்டா அதான் யோபின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? இது ஒரு பக்கம். ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்லைன்னு சொன்னா வாசிப்போம். கலாத்தியர் 4:9-10 வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 4 இப்பொழுதும் லிசன் பிரதர் சிஸ்டர், இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டு 2 காரியம். தேவனால் அறியப்பட்டிருக்கீங்க, தேவனை அறிந்திருக்கீங்க. அப்படி இருந்தா நீங்க எப்படி இருக்கணும்? ராஜாவாத நடத்துற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீரப்பா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்க உபாகமம் மீண்டும் கர்த்தருடைய வருகை தாமதமானால்
உங்களை சந்திப்பேன். ஆமென். God bless you. Hallelujah. பாடல் புஸ்தகம் இருக்கிறது, வாங்கி பயன்பெறுங்கள். God bless you. Thank you.